கைஸ் வெல்கம் டு மனோபிராந்தி. ஸோ இன்னைக்கு இந்த கேம் இன்னைக்கு இருக்க கேம் எம்ஐ வர்சஸ் எல்எஸ்டி அண்ட் ஆர்சிபி வர்சஸ் டிசியோட ப்ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் ராம் அண்ட் கௌஷிக். ஹாய். ஹலோ. ஸோ ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து வந்து கேம் பாதியிலே இருந்தனால அதோட ரிவ்யூ வந்து நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். அண்ட் வி வில் டைரக்ட்லி கோ இன் டு எம்ஐ வர்சஸ் எல்எஸ்டி ப்ரிவியூ. ஸோ ஆஃப்டர்நூன் கேம் மும்பைல நடக்குது. அண்ட் இன்ட்ரோ, வாட் ஆர் யூர் தாட்ஸ் லைக்? சம்மர் அன்ஃபெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ விச் பிட்ச் தே கோனா சூஸ். எந்த பிட்ச் சூஸ் பண்ணாலும் அன்ஃபெஸ்டா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொன்று என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் grip இருக்கும் வாய்ப்பு இருக்கு நல்லா. ஸோ எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா grip ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கேம் எப்படி போகும்னு தெரியல. பட் லைக் எம்ஐஆர் கிளியர் ஃபேவரேட்ஸ் பிகாஸ் லைக் அவங்க வந்து தேர் அவங்க வந்து இப்போ ஒரு அன்பீட்டபிள் ஜிடி மாதிரி இருக்காங்க. ஆமா, ட்ரூ. ஆக்சுவலி ஆமா, ரெண்டு பேருமே லைக் சேம் பொசிஷன்ல இருக்காங்க. எம்ஐ அண்ட் எல்எஸ்டி லைக் 9 கேம்ஸ்ல 5 வின்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். வேங்கடேல நடக்குது. இட்ஸ் ஆஃப்டர்நூன் கேம், லைக் இட்ஸ் அன் ஈவினிங் கேம். நீங்க சொன்ன மாதிரி லைக் எம்ஐ தான் வேங்கடேல எல்லா வாட்டியும் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஸ்டாட்டை நான் தான் பார்த்தேன். ஸோ நாளைக்கும் அவங்க டாஸ் வின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்ல ஸோ ஃபோர்ல 3 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க வேங்கடேல. ஸோ ஐ திங்க் வேங்கடே இஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம் அப்படின்னு லைக் அவங்களோட கரண்ட் ஃபார்முக்கு ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் தெம் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு தோணுது. நீங்க டீம் ஃபார்ம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைக் டீம் டீம் யா ஃபார்ம். டீம் ஆக்சுவலா ஃபார்ம் வந்து என்னன்னா, ராம் நீ சொல்லிடு. ஓகே. எல்எஸ்ஜி வந்து என்ன லாஸ்ட் மேட்ச் என்னாச்சு லைக் நான் ஐ டோன்ட் ரிமெம்பர். டிசியோட ஆடினாங்க. லைக் ராகுல், அபிஷேக் பொரல்லாம் வந்து நின்று லைக் ஒரு 150 சேஸ் பண்ணி ஓகே ஓகே தருவாங்க. ஓகே ஓகே அந்த மேட்ச். ஓகே ஓகே ஆமா ஓகே. ஆமா. முகேஷ் குமார் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பான். அவன் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். லைக் பேசிக்கலி நான் வேணா உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் தரேன். லைக் என்னோட ஐடியா என்னன்னா, அவங்க டீம் ஃபார்ம்ல வந்து ஐ திங்க் ரெண்டு பேருமே ஐ திங்க் எம்ஐ வந்து 4 வின்ஸ் இன் ரோல வராங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு பி அன்ஸ்டாப்பபிள். எல்எஸ்ஜி ஆமா. வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ்ல டூ டிஃபீட்ஸோட வராங்க. ஸோ அவங்க தே 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 வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு வின் திஸ் மேட்ச். பட் எம்ஐ வர வேகத்தை பார்த்தா அவங்கள நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. ஸோ தட்ஸ் லைக் கோயிங் டு பி த கீ. பூரன் அடிச்சா வாய்ப்பு இருக்கு. ஆமா, ட்ரூ. அதை நான் ஏன்னா என்னோட பூரன் வந்து கடைசி 3 மேட்சா அடிக்கல. அந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து பூரன் ஹேஸ் 3 ஃபெயிலியர்ஸ். அதுவும் 3 பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ். ஸோ ட்ரூ. அந்த 3 மேட்ச்ல தே லாஸ்ட் 2. யா. ஆமா, அதை நான் ஸோ என்னோட டாக்டிக்கல் அனாலிசிஸ்ல எழுதியிருக்கேன். லைக் பூரான் பர்ஃபார்ம் பண்ணது எல்எஸ்ஜிக்கு ஒரு எவ்வளவு பெரிய இதுவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் ஓகே, நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம். ஸோ ம் யா, ரீசெண்ட் ஃபார்ம் ஆப்வியஸ்லி மும்பைக்கு தான் எட்ஜ். ஏன்னா வந்துட்டு தே கண்டிப்பா சீம் டு பைக். பி குரூப்பிங் டுகெதர். நல்லா இப்பதான் அந்த டீம் ஆன் பேப்பர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இப்பதான் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. ஸோ ஆமா. இதுக்கு மேல அவங்களை தடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எல்எஸ்ஜி வந்து ஐ டோன்ட் நோ. நானும் சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் டாக்டிக்கல் இதுல. ஸோ அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா தே ஆர் ஆக்சுவலி பஞ்சிங் அபவுட் தேர் வெயிட். ட்ரூ. இந்த இடத்துல வந்து ஸோ இஃப் தே ஆர் ரெண்டு டீமும் ஒரே பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இட் இஸ் a crucial மேட்ச். பார்ப்போம் என்னன்ட்டு. ம் நெக்ஸ்ட் கீ பிளேயர்ஸ் அண்ட் பேட்டில்ஸ்க்கு போயிடலாம். லைக் ஐ திங்க் கீ பிளேயர்ஸ்னாலே எனக்கு அவுட் லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா தான் மைண்ட்ல வரான். லைக் 2 மேட்சா அடிச்சு கொளுத்திட்டான். லைக் ஜென்ரலா ரோஹித் சர்மா பர்ஃபார்மே பண்ண மாட்டான், ஆனாலும் மும்பை ஜெயிச்சிரும். இப்போ ரோஹித் சர்மா வேற பர்ஃபார்ம் பண்றான். பத்தாவதுக்கு ஸ்கை வேற ஆல்ரெடி ஒரு 350 ரன் மேல அடிச்சு வச்சிருக்கான். ஸோ எம்ஐல ஐ திங்க் தே போத் ஆர் இன் ஃபார்ம். லைக் அவங்கள எப்படி அவுட் ஆக்க போறாங்கன்னு தெரியல. லைக் அவங்கள அவுட் ஆக்குறது தான் இஸ் கோயிங் டு பி தேர் கீ பேட்டில். பட் ஐ டோன்ட் நோ ஹூஸ் கோயிங் டு டூ தட். எல்எஸ்ஜி சைட் பாத்தீங்கன்னா பண்டோட ஃபார்ம் இஸ் 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 வெரி கன்சர்ன். கன்சர்ன். ஸோ ஆமா. அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் கீ பிளேயரா இஃப் ஐ வாண்ட் டு கால் அவுட் சம் ஒன் ஃப்ரம் எல்எஸ்டி தட்ஸ் கோயிங் டு பி லைக் அவங்க டாப் 3 ஆர்டரை விட்டதுக்கு அப்புறம் லைக் ஐ திங்க் அவன் அந்த bowler பேர் என்ன, டிக்வேஷ் ரத்தி. லைக் அவன் ஹீஸ் ஹேவிங் அ ஃபினாமினல் சீசன். செமையா வேற போடுறான். லெவல் பண்றான். ஆமா. ஸோ ஐ ரியலி லைக் தட் கை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹூஸ் கோயிங் டு பி த கீ பிளேயர்ஸ் டுமாரோ? என்னை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்டிக்கு வந்து மிச்சல் மார்ஷ். நான் லாஸ்ட் டைம் அவனை தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து லைக் இஃப் பூரன் இஸ் ஃபெயிலிங், ஏன்னா மார்க்ரம் வந்து எல்லா மேட்சுமே அடிச்சிட்டு இருக்கான். ஸோ ம் அதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணும். இஃப் மார்ஷ் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் ஃபயரிங் தென் லைக் அவங்களோட ஓப்பனிங் வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு ஹெவி லைக் ஒரு 74 நோராஸ் வர கூட வாய்ப்பு இருக்கு. போத் ஆஃப் தெம் வேர் டூயிங் குட். அதுக்கப்புறம் பதோனி அண்ட் லைக் ஆல் தோஸ் கைஸ் கம் அண்ட் ஃபினிஷிங் அவங்க ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோருக்கு வரலாம். ஸோ ஸோ இன் கேஸ் லைக் இஃப் மார்ஷ் அண்ட் பூரன் போத் ஆஃப் தெம் ஃபெயில் தென் எல்எஸ்ஜி இஸ் கோனா லூஸ் த மேட்ச் ஃபார் ஷூர். ஸோ வேற யாரும் வந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் டோட்டல் போர்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற போர்டில் வருங்கிறது எனக்கு வர அப்படி வருங்கிற மாதிரி எனக்கு பார்க்க முடியல. அது ஒன்று. ரெண்டாவது மும்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ஸ்கை ம் இஸ் த கீ பிளேயர். ஏன்னா அவன் வந்து லைக் கஷ்டப்பட்டு அந்த டீம் வந்து லைக் இப்போ ரோஹித் சர்மா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ரீசெண்டா. ரிக்கல்டன் வந்து அப்படி ஃபயர் பண்ணலனாலும்
ஒன் டவுன் அவங்களுக்கு ஈஸியா ஆயிடுது. ஒரு 40-50க்குள்ள ஒரு ஒன் டவுன் அவங்களுக்கு ஆயிட்டே இருக்கு எப்பவுமே. முன்னாடி ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு இருந்தா, இப்ப ரிக்கல்டன் அவுட் ஆறான். ம். அந்த ஸ்டேஜ்ல வர ஸ்கை வந்து இஸ் ஃபில்லிங் இன் ரியலி வெல் அண்ட் டேக்கிங் த டீம் அப். அண்ட் லைக் யார் அவுட் ஆனாலும் வந்து ஸ்கை வந்து லைக் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுறான். இப்போ ஸ்கையும் ஒரு வேளை அவுட் ஆயிட்டா அப்போ எம்ஐ என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். ட்ரூ. ஸோ ஸ்கை வில் பி அ க்ரூஷியல் ஃபேக்டர் எனக்கு தோணுது. இந்த ரெண்டு பேர்ஸ் தான் நான் இங்க சொல்றேன். ம். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா, ரோஹித் சர்மா பேக் டு பேக் 50s கடைசியா ஐபிஎல் அடிச்சது வந்து 2016ல. அப்பா அவ்வளோ பாசா. 2016 தானா? 2016ல. ஸோ இட் ஹாஸ் பீன் 9 years. ஸோ அப்போ வந்து ஹி இஸ் டூயிங் திஸ். அண்ட் அந்த பிளைண்ட் ஸ்லாக் பண்ணாம இஸ் ஆக்சுவலி டேக்கிங் ஆமா. இஸ் டைம். ஒரு ஒரு மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சா ஒரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண பாக்குறான். ம். சென்னை இந்த மேட்ச்ல இருந்து அதை நம்ம பாக்குறோம். இந்த சீசன் ஃபுல்லாவே அவன் அப்படிதான் ஆடி இருக்கான். அவன் பிளைண்ட்ஸ் லைக் அவன் ஆடுறத பார்த்தா ரொம்ப நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். திடீர்னு அவுட் ஆயிட்டு போயிடுவான். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இல்ல மேட்ச். அதான் அந்த அந்த திடீர்னு அவுட் ஆகுறதுன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சோடனே திருப்பி ரெண்டாவது சிக்ஸ் அடிக்க போய் அவுட் ஆயிடுவான். ம். பட் இப்போ கடைசி ஒரு 2-3 மேட்சா இஸ் நாட் டூயிங் தட். ம். அது வந்து இட் இஸ் a குட் சைன் ஃபார் எம்ஐ Yeah. ஆக்சுவலா. ஏன்னா கெட்ஸ் கோயிங் உண்மையாலுமே அன்ஸ்டாப்பபிள் இல்ல ரோஹித் ஆமா. சர்மா. ஐயோ அவங்க ஆன் பேப்பர் லைக் எல்லாரும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாப் ஃபோர்னு யோசிக்காம எம்ஐ சொன்னப்போ நம்ம என்ன மைண்ட்ல வச்சு சொன்னோமோ அந்த மாதிரி ஆடுறாங்க அவங்க. ஸோ அது வந்து இட் இஸ் கம்மிங் பேக். அண்ட் யா எனக்கு கீ பிளேயர் வந்து இன்னைக்கு ரோஹித் சர்மா தான். ம். அண்ட் கீ பேட்டில் வந்து திக்வேஷ் வந்து வர்சஸ் அந்த மிடில் ஆர்டர் ம். பாண்டியா அண்ட் இது. ஏன்னா திக்வேஷ் இஸ் ஆக்சுவலி பவுலிங் இன் டெத் அண்ட் ஹி ஹாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமிஸ் திஸ் இயர். ஓகே ஓகே நைஸ். நான் அவங்க மேட்ச் அவ்வளோவா பார்த்தது இல்லை. அரௌண்ட் பட் அவன் நல்லா போடுறான்னு மட்டும் பார்த்தேன் நான். ஆமா. யா அதனால ஸோ அண்ட் ஆல்சோ பாண்டியா வந்து இப்போ வந்து ஃப்ரம் பால் ஒன் அடிக்கிறான் கடைசியில ம். வந்தானா. ஸோ அந்த அந்த டைம்ல ரெண்டு பேரும் அந்த ஃபேஸ் ஆஃப் இருந்தா ஐட் பி என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டட் எக்ஸைட்டிங்கா இருக்கு அந்த ஒரு பேட்டில். நைஸ். ஆக்சுவலி அவங்க அண்ட் வந்து பிக் பேஷ் அண்ட் மணிமாறன் சித்தார்த் ஆடலாம். லைக் மேபி இட்ஸ் லைக் பிஷ்னாய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லல. பிஷ்னாய் அண்ட் திக்வேஷ் சிமிலர் டைப் பவுலர்ஸ் நான் நினைக்கிறேன். ம். ஆனா ஐ திங்க் போத் டீம்ஸ் won't do anything their 11 ரா. ஆமா. they ஐ they டோன்ட் திங்க் ஆமா won't ஸோ. tinker கண்டிப்பா. with their 11. Only chance there might be a changes if Karan Sharma is fit. He might come in for Vignesh Vignesh Puttur. Puttur. அவ்வளவுதான். Yeah, Yeah. and one other important change which might happen is if இவன் லைக் அவன் மயங்க் யாதவ் இஸ் ஃபிட். அவன் ஃபிட்டா இருந்தானா அவன் Yeah. வந்துட்டான்னா லைக் எல்எஸ்சி லைக் நம்ம எல்எஸ்ஜி வந்து எதிர்பார்க்காமலே இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்தானா அவன் ஒரு 1-2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவான். ஸோ எனக்கு லைக் சொல்ல எனக்கு வந்து முடியாது என்ன சும்மா ஒரு ஃபார்ம்ல இருக்கான்னு இப்போ. கான்ஸ்பிரசினா எனக்கு என்ன தோணுதுன்னா இஸ் நாட் ஃபிட் ஆக்சுவலி. ம். அவனை வந்து சும்மா வேணுக்குன்னே வந்து அந்த இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு நம்மள பயமுறுத்துறானுங்க. ஆப்ஷனை வந்து லைட்டா ஒரு மைண்ட் கேம் ஆட ட்ரை ஓ ஆமா பண்றாங்கன்னு தான் ட்ரூ. தோணுது. அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. இட் குட் பி அ மைண்ட் கேம். ஆமா மேபி இட் குட் பி இருக்கலாம். ஏன்னா பாசிபிள். போன மேட்சே ஆடி why இருக்கலாம். I am saying this னா போன மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பதோனிய இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரக்கான ஐ மீன் there was no reason. ம். ஏன்னா யூ ஹேவ் பிளேயர்ஸ் பண்டெல்லாம் இறங்கவே இல்லை. யூ ஹேவ் மில்லர். டைம் கொடுத்தா மில்லர் மைட் கம் இன் டு ஃபார்ம். சும்மா கடைசியில வந்து வந்து அடிக்க சொல்றதுனால இஸ் நாட் ஃபைண்டிங் இஸ் ரிதம். ஸோ நீ பதோனிய வந்து நீ இது பண்றேன்னா அதை யோசிச்சு பார்த்தா இட் மைட் பி அ மைண்ட் கேம் அப்படின்னு எனக்கு தோணுது. ம். ஓகே அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆயிடலாம். லைக் டாக்டிக்கல் அனாலிசிஸ். ஐ திங்க் டாக்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் கோயிங் டு பி நிக்கோலஸ் பூரன். ஏன்னா அவன் வெனெவர் இஸ் நாட் பர்ஃபார்மிங் எல்எஸ்ஜியோட மிடில் ஆர்டர் அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஸோ அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுதான் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் டாக்டிக்ஸ் ஐ திங்க். ஏன்னா ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து 6-1 இருக்காங்க சிக்ஸ் எம்ஐயோட. ஒன்னு சிக்ஸ் அது ஒன்னு வெரி வெரி சர்ப்ரைசிங். நான் அது எதிரே பார்க்கல. ஏய் நீங்க என்னடா இவ்வளவு வின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. எல்எஸ்ஜி இல்ல எல்எஸ்ஜி ஆக்சுவலா அகைன்ஸ்டா என்னன்னா நீங்க தானே போடுறீங்க? நியூ டீம்ஸ் இருக்குல்ல எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி வந்து உட் ஆ. ஆன் எம்ஐ எம்ஐ அண்ட் சிஎஸ்கே பி ஆனஸ்ட் ரெண்டு ஓகே ஓகே. டீமோட. ம். அதான் ஓகே நான் ஓகே நான் என் ஓகே. டாக்டிக்கல் அனாலிசிஸா நிக்கோலஸ் பூரனை எப்படி அவனை எப்படி வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க அப்படிங்கறதா இம்பார்ட்டண்டா இருக்க போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே. என் என் டாக்டிக்கல் உனக்கு அனாலிசிஸ் வந்து ஏதாவது தீபக் சஹர் அண்ட் போல்ட் பால்ல எப்படி இனிஷியலா ஃபேஸ் பண்ணுவாங்க எல்எஸ்ஜி அப்படிங்கிறது. ம். ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் செமையா போட்டாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா போட்டாங்க. ஆமா. லைக் அது ஒருவேளை அவங்க மாதிரி. ஆமா. நல்லா போடலன்னா அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். லைக் லைக் யாரோ ஒருத்தராவது போட்டு விக்கெட் எடுத்துறாங்க எல்லா மேட்சுமே. ஸோ அதுதான் குரூஷியலா இருக்கு. நீங்க ப்ரோ? ஓகே ஆக்சுவலா பும்ரா பும்ரா வர்சஸ் பூரான் குட் பி கீடா. ஆமா இட் குட் பி கீ. ம். யா ஆக்சுவலா லாஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ்மே எஸ் காட் இம் அவுட்னு நினைக்கிறேன். ம். சம்திங் லைக் தட். ஸோ யா மேபி ராங் சம் வரி. டாக்டிக்கல் சேஞ்சஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாமா லைக் மில்லர் அட் நம்பர் 4. ஐ திங்க் சோ மேபி. ஏன்னா பண்ட்டு தான் கிளிக் ஆக மாட்டேங்கிறானே. ஸோ மில்லருக்கு இல்ல சான்ஸ் உங்களுக்கு கொடுத்து பகவானி மில்லர் என்ன. மட்டும் தானே இருப்பான் ஃபினிஷ் பண்ண. பண்ட் நம்பர் 4 தான் மேக் சென்ஸ்.
இல்ல மில்லர் இஸ் நாட் ரியலி ஃபினிஷிங் கேம்ஸ் ரா, இஸ் நாட் ஏபிள் டு. மில்லருக்கு டைம் கொடுக்கணும் ப்ரோ. மில்லர் நீட்ஸ் டைம் ஆமா, டு he செட்டில் needs அண்ட் that தென் time. ஒன்லி. அவன் அப்ப வந்து பண்ட் வேஸ்ட் தான் ஆகும். பண்ணிட்டு இப்போ 4ல ஆனாலும் வேஸ்ட் தான் பண்றான். கரெக்ட் தான். லைக் டேய் அவங்க வந்து அவன டாப் ஆர்டர் நல்லா நல்லா பேட் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு ஆடவே தேவையில்ல. லைக் ஹி கேன் பி ஜஸ்ட் கீப்பர். லைக் அவங்க லாஸ்ட்ல வந்து ஆக்சுவலா இறக்கி. ஸ்டாட்ஸ் தெரியும்ல. பண்டர் ஸ்கோர் 96 ரன்ஸ் வித் ஏதோ 100 ரன்ஸ் ஏதோ வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 96 இந்த சீரிஸ் இந்த ஆமா ஆமா. சீசன்ல. எஸ் ஆமா. 100 ஸ்ட்ரைக் ரேட். ம். ஆ, பேசிக்கலி 100 அதுவும் பாத்துக்க. அப்ப வந்து நீ ஹவு பேட் இஸ் பிளேயிங். சோ ஐ மேக்ஸ்வெல் டோன்ட். மேக்ஸ்வெல் மாதிரி இருக்கான் பேசிக்கலி. ஆக்சுவலா விக்கெட் எடுக்கிறான்டா. ஆமா ஆமா ட்ரூ ப்ரோ. இவனும் அப்ப சோ சொல்லல கேப்டன்சி பண்றான் அப்படின்னு. கேப்டன்சி சரி ஓகே, நல்ல கேப்டன் தாங்க, ஓகே, ஒத்துக்கிறேன். டிஸ்பன் லெட்ஸ் கோ வித் மேட்ச் பிரிடிக்ஷன். மேட்ச் ப்ரெடிக்ஷன். Win ஐ predictions. திங்க் Okay. ஐ திங்க் எம்ஐ வில் ஈஸிலி வின். லைக் எனக்கு ஐ டோன்ட் சி a scenario where LSG is going to win. லைக் நம்ம நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். பட் ஐ திங்க் எம்ஐ will easily win. லைக் நானும் எம்ஐ தான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் எல்எஸ்டி ஜெயிச்சா டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் எல்எஸ்டி டு வின். ஆஸ் அ பஞ்சாப் ஃபேன் எனக்கும் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கணும். பிகாஸ் எனக்கு எம்ஐ ஜெயிச்சுட்டு வர வேண்டாம். பட் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச எம்ஐ தான் ஜெயிக்கும் தோணுது. பட் ஆமா லைக் பை, என்ன லைக் ரொம்ப சொல்றது, ஒன் சைடா போக கூடாது கான்டெஸ்ட். அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் எல்எஸ்டி டு வின். ஏன்னா அவங்க மேட்ச்சுக்கு தோக்கடிச்சு போயிடலாம். பண்ணிடலாம். இப்போ மேட்ச் போயிடலாம். ஓகே, ஆர்சிபி வர்சஸ் மேட்ச் டிசி போயிடலாம். எங்க நடக்குது? இட்ஸ் இன் டெல்லியில் டெல்லி. நடக்குது, அருண் ஜேட்லி டெல்லி ஸ்டேடியம். நடக்குது. ஸோ டிசி வர்சஸ் ஆர்சிபி. இதுல பாத்தீங்கன்னா வாட் ஐ திங்க் இஸ் ஸ்பின் எட்ஜ் வந்து டிசிக்கு இருக்கு. பேஸ் எட்ஜ் வந்து பேஸ் எட்ஜும் லைக் கைண்ட் ஆஃப் டிசிக்கு தான் வரும். பேட்டிங் வந்து ரெண்டு டீம்ல யார் வந்து நல்லா பண்றாங்களோ தே வில் வின். பேப்பர்ல பார்த்தோன்னா வித் ஆன் வித் கரண்ட் ஃபார்ம் அண்ட் ஸ்டஃப் லைக் டிசி ஹாஸ் த எட்ஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் டிசி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. பட் திஸ் மேட்ச் இஸ் ஆல்சோ அனதர் குரூஷியல் மேட்ச். நாளைக்கு நடக்க போற ரெண்டு மேட்சுமே வந்து வில் வில் கைண்ட் ஆஃப் லைக் பாயிண்ட்ஸ் டேபிள் அண்ட் டாப் ஃபோர் பிளே ஆஃப் போற அந்த நாலு டீம் நம்ம நாலு டீம் அந்த நாலு டீமோட என்ன சொல்றது, அந்த நாலு டீம் எது வரப்போகுதுங்கிறது வந்து நாளைக்கு வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ போத் த கேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கேம். ஐ திங்க் டிசி மைட் வின் டுமாரோ. அவே கேம் தான், ஆர்சிபி அவே கேம். ஆர் இன் தி பேக்கிங் ஆர்சிபி? ஆமா, லைக் ஐ திங்க் அவே கேம். ஐ டோன்ட் திங்க் தே கோனா ஸ்டாப். அவங்களோட அவே கேம் ரெக்கார்ட் இஸ் கோயிங் டு கீப் இந்த கண்டினியூ. இந்த ஐபிஎல் தான் நீங்க பாக்குறீங்களே, எல்லா ப்ரீவியஸ் ஒரு 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 ஸ்டாட் ரெக்கார்டு எல்லாமே பிரேக் ஆயிட்டு வருது இந்த ஐபிஎல்ல. ஸோ திஸ் குட் பி அது சிஎஸ்கே தான் பிரேக் ஆகுது, மத்த டீம்லாம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான். ஆனா நீ யோசிச்சு பாரு, லைக் டிசிஸ் எல்லா எல்லா ஆஸ்பெக்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா டிசி கொஞ்சம் எட்ஜா இருக்க மாதிரி. டிசி ஹஸ் ஸ்லைட் எட்ஜ் ஓவர் ஆர்சிபின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஃபேஃப் இஸ் ஃபிட்ரா, ஃபேஃப் ஆமா, இஸ் ஃபேஃப் ஃபிட் இஸ் அண்ட் மைண்ட் பிளே கூட. ஐ மீன் ஓகே. நம்ம ஜஸ்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் எடுத்து கொடுக்குறோம். அவர் ஆல்ரெடி டிசி ஹேஸ் எட்ஜ்ன்றாரு. நம்ம டுப்ளசிஸ் ஆமா ஃபிட்னு சொன்னா அவர் கண்டிப்பா ஓகே ஆமா, டிசி தான் ஜெயிக்க போகுதுன்றவாரு. ரைட். சோ சரி ஓகே, கொஞ்சம் ஆமா கம்மி பண்ணி ஓகே. பேசுங்க. ஓகே, நாளைக்கு நாளைக்கு ரிவ்யூ அட் ப்ரீவியூ மேட்சஸ்ல ஐ வில் கம் அண்ட் ஜாயின். ஓகே கைஸ், பை. ஓகே, பை பை பை. அக்கா. ஸோ யா, நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஆமா. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட். என்ன கீ பேட்டில்ஸ் அண்ட் பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் யாரு உனக்கு? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் டுப்ளசிஸ் ஃபிட்டா இருக்கான். ஸோ ஐ திங்க் டுப்ளசிஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஆனால் அவன் இன்ஜுரியிலேருந்து வரதுனால ஸோ ஐ டோன்ட் நோ. பட் கீ பிளேயர்ஸ் பேட்டில்ஸ்னாலே எனக்கு டி டிசிலேருந்து ராகுல், ஆர்சிபிலேருந்து கோலி அண்ட் கோலி. கோலி அண்ட் படிக்கல். லைக் அவங்க இருக்கிற ஃபார்ம் வச்சு சொல்கிறேன். பேட்டிங்கில் போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹேசல்வுட் அண்ட் ஸ்டார்க். லைக் ரெண்டு சைட்லையுமே ரெண்டு ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் அவங்கவுங்க டீமுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் ஐ திங்க் ராகுல், கோலி, ஹேசல்வுட், ஸ்டார்க். லைக் இந்த நாலு இஸ் கோயிங் டு பி லைக் அ நைஸ் பேட்டில் அப்படின்னு எனக்கு தோணுது. யா, ஆக்சுவலா கோலி ஆக்சுவலி என்ஜாய்ஸ் பிளேயிங் இன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 480 490 ரன்ஸ் 10 இன்னிங்ஸ்ல அப்படியா? அடிச்சிருக்கான். அப்பா. ம். ஆமா. ஸோ அண்ட் இட் இஸ் இஸ் ஹையஸ்ட் ஆவரேஜ்னு நினைக்கிறேன். ஆமா, பிளேட் மோர் ஸ்டார்க். தென். ஸ்டார்க் வேற பவர் பிளேல ரொம்ப வாரி வழங்குவான். ஸோ ஆமா, கோலி சால்ட் போட்டு ஆக்சுவலா பொழந்துருவாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்டாண்டா. ஆமா, அரௌண்ட் 11 லெவன் என்னமோ. லெவன் மேல ஆமா செம. இந்த மொத்த ஐபிஎல் எக்கானமியே ஐ திங்க் 10.9 கிட்ட வச்சிருக்கான். ஜஸ்ட் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துடுறான். அவன் பவர் பிளேல ரொம்ப ரன் லீக் பண்றான் அவன். கரெக்ட். ஸோ ஸோ ஐ அது திங்க் ஒண்ணு இருக்கு. அண்ட் கேஎல் ராகுல் 2.0 இப்ப. ஸோ அப்படி சொன்னா அந்த ஒரு அவன் bro, கொஞ்சம் இப்போ அவனோட பாஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. கேஎல் ராகுல் 2.1 சொல்லலாமான்னு. ஏன்னா அவன் இது இப்போ வந்து 2.0 கிடையாது, இதுதான் 1.0 ஆமா ஆக்சுவலா. அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா அவன் 155 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட வச்சிருக்கான் இப்போ. ஐ தாட் பழைய சீசன்லாமும் 140 மேல வச்சிருந்தான். ஸோ ஒன்னும்
ஆஹா லைக் 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் ஆடல. லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸ் 3 4 சீசன்ஸ் வந்து ம். ஐ திங்க் இட் ஸ்டார்டட் when he started captaining பஞ்சாப். ஆ. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் டிப் டவுன் லைக் எனிதிங். ஆ. அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. he was ம். not ready to ஒரு என்ன சொல்றது ஒரு 25 balls he would be always 28 29 தான். எனக்குலாம் ஞாபகம் இருக்கு. நாங்க 20 ஓவர்ஸ்ல ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணணும்னா நான் 20 ஓவர்ஸ் என் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன், 19 ஓவர்ஸ்னு வச்சுப்பேன். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் பண்ணிடுவான். ஸோ ஆமா. ஆமா எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் ஐயோ யா. பாஸ்ட் இயர்னால பிஃபோர் he was captainனா அப்பெல்லாம் வந்து கேஎல் ராகுல் யூஸ் டு பிளாஸ்ட் லைக் எனிதிங் ஆமா ஃபார் பஞ்சாப் நொறுக்கிட்டு ஆக்சுவலா. இருப்பான். யூ ரிமெம்பர் ம். அந்த ஒரு 30 பால்லாம் 90லாம் அடிப்பான். ஆமா ஆமா 32 பால் வரும் அதெல்லாம் வந்து. சோ அந்த திருப்பி அந்த ரைட் ஃப்ரம் பால் ஒன் ஆமா அந்த ஒரு போற கிளிம்சஸ் காட்டுறான். ஸோ ஐ அந்த திங்க் அதனால ஒரு அந்த கேஎல் 2.1 ராகுல் இஸ் சொல்லலாம். பேக் ஆக்சுவலா. ம். ஆமா ஏன்னா இப்போ 2 3 குஷி. மேட்சா ஃபர்ஸ்ட் 2 3 பால்ஸ்ல 10 ரன்ஸ் அடிச்சிட்டான்டா. ஓ சோ நைஸ். ம். அது வந்து ஐ அம் சீயிங் a difference. ஆமா. ஸோ ராகுல் வில் பி மை கீ பிளேயர் இன் டிசி அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோலி சொல்லிட்டேன் அந்த ஸ்டார்டர். ஸோ அதனால கோலி தான். எஸ் நைஸ். டீம் ஃபார்ம் பத்தி ஓகே. என்ன நினைக்கிறீங்க? லைக் ஹூ ஹேஸ் த எட்ஜ், டிசி ஆர்சிபி? ஆக்சுவலா சொல்ல போனா பெரிய எட்ஜ் யாருக்குமே கிடையாது ஆ. ரெண்டு டீமுக்குமே. அதுதான் இட் குட் பி 50-50 மேட்ச் தான் எனக்கு தோணுது. ம். ஃபார்ம் இப்போ மேபி ஆர்சிபி வந்து தோத்த எல்லா மேட்சும் வந்து ஹோம் தான். அந்த அவேன்றப்பயே வந்து அவங்க சைக்காலஜிக்கலி தே வுட் பி ஈவன் மோர் கான்ஃபிடென்ட். ம். அண்ட் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இஸ் சம்திங் விச் சூட்ஸ் தேர் பேட்டிங். ம். ஆமா ட்ரூ. அதனால தே ஹாவ் அ ஸ்ட்ராங் பேட்டிங். ஸோ தே வுட் என்ஜாய். ரெண்டு டீமுக்கும் வந்து திஸ் பிச் இஸ் சூட்டட் தான் நான் சொல்லுவேன். ம். ஸ்மால் கிரவுண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்கோர்ஸ் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வரல இந்த இயர். ஓகே. நான் வந்து போன இயர் பட் மாதிரி 240. எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா. ஆஹ் அந்த அந்த லெவலுக்கு வரல. பட் ஸ்டில் 200 மேட்சஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஃபேவரிங் போத் டீம்ஸ் தான் சொல்லணும். ரெண்டு டீமுமே இது அண்ட் ஃபாஸ்ட் கம்மிங் பேக். ஸோ ம். இட் வுட் ஜஸ்ட் ஆட் ஸ்ட்ரென்த் டு இதுதான். ஏன்னா ஒரு சின்ன கன்சர்ன் இருந்த மாதிரி இருந்துச்சு பேட்டிங்ல டிசிக்கு. ஆமா ஆமா. ஸோ இஃப் ஃபாஸ்ட் கம்ஸ் பேக்னா இட் இஸ் ஆல்சோ அட்ரஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி வெரி டைட் கேம். ம். அந்த ரீசன்ட் ஃபார்ம் உடன் மேக் எனி டிஃபரன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நாளைக்கு கேம்ல கண்டிஷன்ஸ்ல அதை யார் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாங்களோ ஐ திங்க் தே மைட் ஹேவ் எட்ஜ். கரெக்ட். ஃபார்ம் லைக் ரெண்டு டீம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நானும் ஆர்சிபி அவங்க அவே ரெக்கார்டை ஐ டோன்ட் திங்க் தே அதை அதை பிரேக் பிரேக் பண்ற மாதிரி இந்த கேம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. லைக் ஏதாவது ஒரு கேம் இருக்கும் அப்படின்னா அது இந்த கேமா தான் இருக்கும். பட் ஐ ஸ்டில் திங்க் அவங்களோட அவே ரெக்கார்ட் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ ஐ திங்க் தே வுட் அந்த அந்த டெல்லி கண்டிஷன்ஸை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபீஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க டாக்டிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பா என்ன நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ்ல பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா இதெல்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வுட் கோ வித் த சேம் லெவன். ம். யா ஐ திங்க் சோ டு. அவங்க அண்ட் தே ஹேவ் நைஸ் ஃபிக்ஸ்ட் 11 லைக் டிசிக்கு ஒன்லி சேஞ்ச் வந்து ஃபேப் கம்மிங் இன் அவ்வளவுதான். ஃபார் மெகர் யா ஆமா ட்ரூ. ஐ ஸோ டோன்ட். ஆமா போத் ஆஃப் தி டீம் தே ஹேவ் அ குட் செட் டீம். அதனால ம். யா ஸோ பெருசா ஒன்றும் இருக்காது. அண்ட் மேபி எனக்கு ஒரு இது என்னன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட். மேபி ம். மேபி எனக்கு ஆக்சுவலி ஓவரால் எனக்கு டவுன் ஆர் வச்சுட்டு. மேபி எனக்கு கருண் ஓப்பனிங் ஆடுறது நான் ஐ டோன்ட் திங்க் இது எனக்கு அவ்வளோ ப்ரிஃபரபிள் கிடையாது. ஐ திங்க் கருண் ஷுட் பிளே ஒன் டவுன். கேஎல் ராகுல் கேன் பிளே டூ டவுன். பட் டுப்ளசிஸ் அண்ட் பொரல் ஓப்பனிங் ஆடணும் அப்படின்னு எனக்கு thoughts. அதுக்கு இப்ப பேப் வாக்ஸ்னா he would be playing as a ஓப்பனர்ல. ஸோ ஆமா. அப்படியே கீழே வந்துடும். கே கருண் அட் 2 அண்ட் கேஎல் அட் ஐ மீன் கருண் அட் 3 அண்ட் கேஎல் அட் 4. ஆமா ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு And பெருசா இட் பி ஈக்குவல் பேட்டில் அண்ட் யா மேபி ஹேசல்வுட் வர்சஸ் அந்த இது ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ். ஆமா ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் அண்ட் அவன் டெத் பவுலிங் அவன் செம லாஸ்ட் ரெண்டு மேட்சா பின்றான். ஸோ ஐ திங்க் நீங்க அவ்வளோ 15 நல்லா போடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க 15 ஓவர்ஸ்ல 150 அடிச்சிட்டாலும் யூ கான் பி சேஃப் வென் ஹேசல்வுட் ஹேஸ் அபவுட் 2 ஓவர்ஸ். லைக் நீ அவன் ஒரு 180 190க்கு கேம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவான். கரெக்ட். ஸோ வேற என்ன இருக்கு வேற எனக்கு ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அக்ஷரோட போலிங் எப்போ போட போறான் அந்த 4 ஓவர்ஸ்? ஏன்னா இந்த லாஸ்ட் மேட்ச் ஐ திங்க் 2 3 ஓவர் பவர் பிளேலயே போட்டான். ஸோ ஐ திங்க் ஆக்சுவலி டு அவாய்ட் ஐ படிக்கல் அவன் ஆமா லெஃப்ட் மேபி ஹேண்டருங்கிறதுனால டு அவாய்ட் படிக்கல் ஐ திங்க் ஹி வுட் டூ த சேம். அண்ட் அது ரொம்ப கீயா இருக்கும்னு தோணுது. இஃப் ஹீ டேக்ஸ் ஒன் ஆஃப் சால்ட் ஆர் கோலிஸ் விக்கெட் தட் வுட் பி ஏன்னா ஸ்டார் சாரி சால்ட் ஆர் கோலிஸ் விக்கெட்.
ஏன்னா ஸ்டார்க் ஒரு எண்ட்ல கண்டிப்பா ரன்ஸ் லீக் பண்ண போறான். ஐ டோன்ட் திங்க் அவன் விக்கெட் எடுப்பான்னு எனக்கு தோணல. ஸோ அக்ஷர் அட் தி அதர் எண்ட் ஹேஸ் டு டூ த ஜாப் ஃபார் டிசின்னு எனக்கு தோணுது. ஸோ அது ஒன் ஆஃப் த கீ டாக்டிக்ஸா நான் பாக்குறேன். அண்ட் ஆப்போசிட் சைட்ல வந்து எப்பயுமே இவங்க பவர் பிளேல ஆர்சிபி ரன்ஸ் லீக் பண்ணாலும் குணால் பாண்டியா அண்ட் சுரேஷ் சர்மா அந்த மிடில் ஓவர்ஸ்ல செமையா புல் பேக் பண்ணிடுறாங்க கேமை. ஸோ ஏற்கனவே டிசிஸ் மிடில் ஆர்டர் இஸ் நாட் லைக் வந்த உடனே ஃபயர் பண்ற மாதிரி ஒரு சீக்கிர order மாதிரி. கிடையாது. தே டேக் தேர் டைம். ஸோ அதை அவங்க ஷார்ட் பண்ணி நாளைக்கு அவங்கள ஜஸ்ட் அவங்கள செட்டில் ஆக விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஐ திங்க் டிசி மைட் டூ வெல். ஆக்சுவலா டு டேக்கிள் தெம் ஐ திங்க் டிசி ஹேஸ் அ குட் லைன் அப். ஏன்னா யூ சி வென் தே ஆர் பவுலிங்னா இட் would be Tristan Stubbs and KL Rahul கேஎல் batting ராகுல் ஆமா. mostly. ம். So I think they can survive negate at least. ரொம்ப இல்லைனாலும் Tristan Stubbs is a great player of spin. ஆமா, ட்ரூ. ஐ So கேன். கே I feel it would be a nice contest தான், ஈக்குவல் கான்டெஸ்டா இருக்கும். ஆமா லைக் நானும். எட்ஜ்னு சொல்லிட முடியாது ஆர்சிபிக்கு, பட் இட் would be a great contest. நானும் ஸோ அப்படிதான் நினைக்கிறேன் உன்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷனா. ஆமா, நான் I'll go with ஆர்சிபி ஆக்சுவலா. ஐ வில் ஆல்சோ கோ வித் ஆர்சிபி. ஏன்னா ஐ திங்க் தேர் ஐ திங்க் ரெண்டு பேர்ட்டையுமே குட் பேட்டிங் இருக்கு டு ஸ்கோர் ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும் தோணுது. அந்த ரெண்டு பேட்டிங்குமே லைக் தேர் குட். பட் ஆர்சிபியோட bowling லைக் தே மைட் புல் பேக் லைக் அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் அவங்களோட டெத் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஐ திங்க் தே மைட் அந்த ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு ஐ திங்க். பட் whatever நல்ல ஒரு 50-50 கேமா இருக்கும் தான் தோணுது எனக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் அ பெட்டர் பவுலிங் than டிசி. ஆமாமா, ட்ரூ. ஏன்னா நீங்க ஸோ விப்ராஜ் நிகம்லாம் லைக் யூ கான் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் him டு bowl இஸ் 4 overs லைக் நல்லா போடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. முகேஷ் குமார் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா போடல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்தான். ஒன்லி பிளேயர் தட் யூ கேன் ட்ரஸ்ட் இஸ் குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் கேன் பி ட்ரஸ்டட். அந்த மாதிரி அந்த சைடில் நீங்க ஒரு ஒன்று ரெண்டு பிளேயர் லைக் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஓகே இவன் கொஞ்சம் நல்லா போடுவான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ ஆர்சிபிஸ் bowling மைட் ஹெல்ப் தெம் வின் த கேம் அப்படின்னு தோணுது. ஸோ இது மாதிரி சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இது ஆமா. யாராவது சொல்லியிருக்காங்களானே தெரியல. ஆர்சிபியோட பவுலிங் வந்து இட் வில் வின் கேம். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனாலதான் ஐ திங்க் தே ஆர் சிட்டிங் பிரிட்டி. Yeah, அண்ட் ஜெயிச்சா தேர் பி டாப்பிங் த டேபிள்ல. ஆமா, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தே ஹேவ் அ குட் சான்ஸ் டு ஃபினிஷ் இன் டாப் 2 அப்படின்னு எனக்கு தோணுது. யா ஜிடி மைட் ஃபினிஷ் இன் டாப் 2. அவங்க கூட யார் ஃபினிஷ் பண்றாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். லைக் ஐ திங்க் ஒன் ஆஃப் தீஸ் டூ மைட் ஃபினிஷ் தேர். யா இந்த கேம் அதுக்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஆமா. யா ஸோ யா கைஸ், லெட்ஸ் wrap up. அண்ட் who do you think will win today? அண்ட் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ யா ஓகே, பை கைஸ். பை கைஸ், நாளைக்கு பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே ப்ரோ, இருங்க, ஐயோ. Yeah.